ஜாதகம், ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ சரி, எந்த ஜாதகமாக இருந்தாலும் பூர்வ புண்ணியம்னு சொல்லப்படுகின்ற 5ஆம் பாவம், பாக்கியம்னு சொல்லப்படுகின்ற 9ஆம் பாவம், இந்த பாவங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனா எப்படி? 5ஆம் அதிபதி நீசமாகக்கூடாது, 5ஆம் அதிபதி வக்ரமாகக்கூடாது, 5ஆம் அதிபதி பாதகமாகக்கூடாது, 5ஆம் அதிபதி 6, 8, 12ல மறையக்கூடாது. இதே மாதிரி தான் 9ஆம் அதிபதியும். அதாவது 5, 9 அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது, 6, 8, 12ல மறையக்கூடாது, பாவகிரக சேர்க்கை, பாவகிரக தொடர்பு இருக்கக்கூடாது, லக்ன சந்தி, ராசி சந்தியில் இருக்கக்கூடாது. இந்த அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த பாவங்கள், அந்த பாவாதிபதிகள் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ 2 பாவாதிபதிகளும் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரம் நன்றாகத்தான் இருக்கும். காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளலாம். மாறாக இவர்கள் இருவரும் பாதிக்கப்பட்டாலோ அல்லது இருவரில் ஒருவர் பாதிக்கப்பட்டாலோ அதை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும்.